போகிறோம் இல்லையா, அதுலேருந்து டெலிவரி ஆகுதுல கண்டிப்பாக 1 லட்ச ரூபா வேணும் சார். அது வரைக்கும் டெலிவரி. அதாவது எனக்கு பார்த்தீங்கன்னா 2 பெண் குழந்தைங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பிறந்தப்போ 3 கேஜ் 50 கிராம், ரெண்டாவது பிறந்த வந்து பார்த்தீங்கன்னா 2.25 கேஜ் இருந்தாங்க. 2 பேருக்குமே என் ஒய்ஃப் கன்சீவ் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல் செக்அப் போய் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் சொல்லினா கால்சியம், அயன், புரோட்டீன் பவுடர் இந்த 4 ப்ராடக்ட் அவங்க ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் டேப் போட்டு எடுக்கணும். 2 பேரும் நான் இந்த காலத்துக்கு எவ்வளோ சாத்தியம் பாருங்க. ஒன்லி ரிசன் ரெசிப்ட் ப்ராடக்ட். நான் மேரேஜ் முடிஞ்சு 2 வருஷம் ரெசிப்டில் இருந்தேன். ஸோ ரெசிப்ட் இருக்கிறப்ப தான் மேரேஜ் பண்ணேன். ஸோ அந்த ப்ராடக்டோட ரிசல்ட் எந்த அளவுக்கு இருக்குது நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. 2 பேருமே நார்மல் டெலிவரி, சிசேரியன் கிடையாது. ஸ்பெல்லிங்கா கால்சியம், அயன், புரோட்டீன் பவுடர். புரோட்டீன் பவுடர் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் அப்புறம் நான் கொடுத்தேன். ஒரு 8 மாதம் அந்த ரேஞ்சுக்கு வச்சுட்டேன். ஒரு 2-3 மாதம் தான் அவங்க எடுத்தாங்க. இது கால்சியம் அயன் ஸ்பெல்லிங் நான் மட்டும் கன்ஃபார்ம் ஆனது டெலிவரி பண்ண வரைக்கும் நான் கொடுத்தேன். ஒரே ஹாஸ்பிட்டல் டேப்லெட் கூட நாங்கள் எடுக்கிறோம். குழந்தை நம்ம வீட்டில் செக்அப் இந்த ஸ்கேன் மட்டும் பண்ணிப்பாங்க. அதாவது குழந்தை வெயிட் இருக்குன்னு மட்டும் செக் பண்ணி பண்ண தவிர வேறு எதாவது கொடுக்கும். சம்டைம்ஸ் கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஏதாவது சொன்னாங்கன்னா ஒன்லி இளநி இதுதான் கருது. தேங்க்யூ. இல்லை குழந்தை என்ன வீட்டில் பிறந்தது? ஃபஸ்ட்டு பாப்பா வந்து 3 கேஜ் 50 கிராம், ரெண்டாவது பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா 2.25 கேஜ், அதாவது 2 கேஜ் 750 கிராம் நார்மல் டெலிவரி.